பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை என்கிறது தெய்வ புலவர் திருவள்ளுவர் நல்கிய திருக்குறள். இவ்வையகத்தில் நாம் வாழ செல்வம் நமக்கு மிகவும் அவசியம். சனாதன தர்மத்தின் நம்பிக்கைப்படி திருமகளான லக்ஷ்மி நாம் வேண்டிய செல்வத்தை நமக்கு வாரி வழங்குவாள். நமக்கு கிடைக்க பெறும் செல்வமானது நீடித்து நிலைக்க நமக்கு தேவை குபேர பகவானின் கடைக்கண் பார்வை. நம் வாழ்க்கைக்கு தேவையான பொருளையும் அருளையும் ஒரு சேர கிடைக்க பெற ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரை இன்று அருள் நேரம் நிகழ்ச்சியில் மனம் குளிர தரிசிப்போம். உலகின் முதல் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயமான இத்திருக்கோவில் வண்டலூர் அருகே உள்ள ரத்னமங்கலத்தில் அமைந்துள்ளது. ரத்தினமங்கலத்திற்கு அருகிலுள்ள வேங்கடமங்கலம் வெங்கடேச பெருமாளின் பெயரை குறிப்பதாலும் ரத்னமங்கலம் எனும் பெயரில் குபேரருக்கு உகந்த ரத்னமும் மங்கலம் எனும் இனிய சொல்லும் இடம் பெற்றிருப்பதாலும் இவ்விடத்தில் கோயில் கட்டப்பட்டுள்ளது. ரத்தினமங்கலம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் கோவிலுக்கு உள்ளே சென்றவுடனேயே நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இனி வாழ்நாள் முழுவதும் வசந்தமே என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. இங்கு நடுநாயகமாக ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் தன் இணையரான சித்ரலேகா சகிதம் வீற்றிருக்கிறார். குபேர பகவானின் செல்வ செழிப்பை குறிக்கும் விதமாக மூலவர் சன்னதியில் தூண்களும் மேற்சுவரும் ரூபாய் நோட்டுகளாலும் நாணயங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் திருக்கோயிலின் மேல் சுவரில் 16 லக்ஷ்மிகளின் வடிவங்கள் வரையப்பட்டு உள்ளன. யார் இந்த குபேரன்? குபேரன் செல்வத்தின் அதிபதி. மனமுருகி வேண்டுவோருக்கு வாரி வழங்கும் வள்ளல். நவநிதிகள் அனைத்தையும் தன்வசம் கொண்டிருப்பவர் குபேரன். திருமலை வாசனான ஸ்ரீனிவாச பெருமாளின் திருமண வைபவத்திற்கே குபேரர்தான் கடன் கொடுத்து உதவினாராம். இன்றளவும் நாம் திருமலை வாசனுக்கு செலுத்தும் முடிகாணிக்கை, உண்டியல் பணம், ஆபரணங்கள் ஆகிய அனைத்தையும் ஏழுமலையான் குபேரனுக்கு வட்டியாக செலுத்தி வருவதாக ஐதீகம் சொல்கிறது. பணக்கார கடவுளான வேங்கடவனுக்கே கடன் கொடுத்தவர் என்றால் குபேரரின் செல்வ செழிப்பு எத்தகையது என்பதை சொல்லவா வேண்டும்? முன்பொரு காலம் விஸ்வரஸ் என்ற ஒரு மகரிஷி இருந்தார். அவர் சிவபக்தியில் மிகவும் சிறந்து விளங்கினார். அவருக்கும் பரத்வாஜ மகரிஷியின் மகளான தேவவாமினிக்கும் திருமணம் நடைபெற்றது. அந்த தம்பதிக்கு வைஷ்ரவன் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. தந்தை விஸ்வரசை போலவே மகன் வைஷ்ரவனும் பக்தியில் சிறந்து விளங்கினான். விவரம் தெரியும் வயதை எட்டியதும் பிரம்மதேவனை வேண்டி தவம் புரிய போவதாக பெற்றோரிடம் சம்மதம் கேட்டான். அவர்களும் அனுமதிக்கவே தண்ணீர் கூட பருகாமல் வெறும் காற்றை மட்டும் சுவாசித்து கடுமையாக தவம் புரிந்தான். அவன் தவத்தால் மனமிறங்கிய நான்முகன்
தேவர்கள் புடைசூழ வைஷ்ணவனுக்கு காட்சியளித்தார். அத்தோடு குபேரன் என திருப்பெயரிட்டு வடதிசைக்கு அதிபதியாக அவனை நியமித்தார். அதோடு புஷ்பக விமானத்தையும் குபேரனுக்கு தந்தார் பிரம்மா. ராவணனின் ஒன்றுவிட்ட சகோதரரான குபேரர் தன் தந்தையின் அறிவுரைப்படி இலங்கைக்கு புஷ்பக விமானத்தில் சென்றார். அந்த புஷ்பக விமானத்தை குபேரனிடமிருந்து ராவணன் பறித்து கொண்டான். சீதையை கடத்திச் செல்ல அதனையே அவன் பயன்படுத்திக் கொண்டான் என ராமாயணம் கூறுகிறது. பதினாறு விநாயகரின் மூர்த்திகள் அமைக்கப்பட்டு அதற்கு அருகம்புல் வைத்து வழிபாடுகளும் செய்யப்படுகின்றன. இக்கோவிலில் நவகிரகங்களும் தங்கள் இணையருடன் காட்சி தருவது இக்கோயிலின் தனிச்சிறப்பு.
बुधग्रहासनाय नमः बुधग्रहमुत्तरे नमः बुधाय नमः शिवाय नमः महेश्वराय नमः शम्भवे नमः विनायकिने नमः शशिशेखराय नमः वामदेवाय नमः विरूपाक्षाय नमः कबर्दिने नमः भवाय देवाय नमः सर्वाय देवाय नमः ईशानाय देवाय नमः पद्मदे देवाय नमः रुद्राय देवाय नमः उग्राय देवाय नमः भीमाय देवाय नमः महदो देवाय नमः बुधग्रहस्वामिने नमः नानाविध परिमलपत्र पुष्पाञ्जलि पूजां समर्पयामि। शुक्रग्रहासनाय नमः शुक्रग्रहमुत्तरे नमः शुक्राय नमः उदये नमः शिवगुणाय नमः शिवदाय नमः शिवलक्षणाय नमः शोभनाक्षाय नमः सुप्रवागनाय नमः शुद्धस्फटिकभास्वराय नमः दीनातिहाराय नमः दैत्यउरवे नमः देवाभिवन्दिताय नमः काव्यासते नमः कामबालाय नमः कवचे नमः कल्याणदायकाय नमः भद्रमूर्ते नमः भद्रगुणाय नमः भार्गवाय नमः भट्टभावनाय नमः भुवनाध्यक्षाय नमः मुक्तिफलप्रदाय नमः साधुशीलाय नमः साधुरूपाय नमः साधुनिपालनाय नमः निधने नमः धीरशास्त्रज्ञाय नमः शुक्रग्रहस्वामिने नमः नानाविध परिमल पत्र पुष्पाञ्जलि पूजां समर्पयामि। ओम आदित्याय नमः ओम सोमाय नमः ओम अंगारकाय नमः ओम बुधाय नमः ओम शुक्राय नमः ओम शनीश्वराय नमः ओम राघवे नमः ओम केतवे नमः आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रनित्यस्य राघवे केतवे नमो नमः। இங்கிருக்கும் வாஸ்துலிங்கமும் பிரசித்தி பெற்றதாகும். லக்ஷ்மி குபேரர் ஆலயத்தில் பக்தர்கள் பலர் வந்து கோபூஜை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதன் மூலம் நிலையான செல்வம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. वत्मानने वत्मविवत्मवत्रे वत्मप्रिये वत्मनराय दाक्षी
स्वप्निजे विश्वमनोनुकूले त्वत्पादवत्सु मयि सन्निधत्स्व पुत्रपौत्रधनं धान्यं हस्यस्वादिकवेरनो पशूनां रूपमन्नस्य मयिष्मि प्रियदाम्यतः कक्षमेन प्रजा मुदा सहितं भवगस्तव त्रिजं वा त्रिजमे कुले मातरं भद्रमालिनी आपत्रिजन्तु सिद्धानि चिक्ले नमतमे गृहे ॐ भूरविभूर्भूर्वन्तन्तो रसम्यो होत्रमान्तो रसन्तो वयं वयं पूर्वामहाजगन्दुपमाचरामयामि तस्मिदमं पत्रिदं निन्दनमहिदम् एवं குபேரரை பொறுத்தவரை பௌத்த மதத்திலும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இக்கோயிலில் சீன குபேரர் சன்னதியும் உள்ளது. இங்கிருக்கும் தொட்டியில் நீர் நிரப்பப்பட்டு அதிர்ஷ்டத்தின் சின்னமாக சீனர்களால் நம்பப்படும் ஆமைகளும் மீன்களும் நீரில் விடப்பட்டுள்ளன. இந்த சீன விநாயகர் வயிற்றில் கிச்சு கிச்சு மூட்டுவதைப் போல தடவி கொடுத்தால் அவர் மனமகிழ்ந்து நாம் வேண்டியதை தருவார் என்பது நம்பிக்கை. தந்தை விஸ்ரவஸ் அறிவுரையை ஏற்று இலங்கையின் ஆட்சி பொறுப்பை தன் தம்பி ராவணனுக்கு கொடுத்துவிட்டு சிவபெருமானை எண்ணி தவம் புரிந்தார் குபேரர். அவர் பக்தியை மெச்சி சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவருக்கு காட்சியளித்தனர். அன்னை பார்வதி தேவியின் அழகால் ஒரு கணம் மதி இழந்த குபேரர் அம்பிகையை உற்று நோக்கினார். இதனால் கோபமுற்ற அன்னை குபேரருக்கு சாபமளித்தார். இதனால் உருவம் விகாரமடைந்து தன் இடது கண் பார்வையை இழந்தார் குபேரன். சாப விமோச்சனம் பெற சிவபெருமானின் அறிவுறுத்தலின்படி திருக்கோளூர் சென்று அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி இழந்த கண் பார்வையையும் செல்வத்தையும் திரும்ப கிடைக்கப் பெற்றார் குபேரன். அவர் தன் தவறை உணர்ந்ததால் நவநிதிகளை, அதாவது கற்பக விருட்சம், காமதேனு, சங்கு, மீன், ஆமை, முத்துக்கள், தாமரை, பசு, கன்றுக்குட்டி ஆகியவற்றை குபேரனுக்கு பரிசாக அளித்தார் சிவபெருமான். இதனாலேயே ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் விரதமிருந்து தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு செல்வங்களை வாரி வழங்குகிறார். ஸ்ரீ குபேர விரதத்தை
எப்படி அனுசரிக்க வேண்டும்? அமிர்த யோகம் அல்லது சித்த யோகம் உடைய பூரணமான வெள்ளிக்கிழமையில் மஞ்சள், குங்குமம், சந்தனம், மலர்கள், சாம்பிராணி ஆகியவற்றை கொண்டு குபேர பகவானை வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கப் பெறலாம். ரத்னமங்கலம் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரை தரிசித்துவிட்டு சென்றால் இனி நாமும் குபேரர் ஆகலாம் என்பதில் ஐயம் ஏதுமில்லை.